ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. எதிர்பார்த்த மாதிரியே நெகட்டிவில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 120 பாயிண்ட்ஸ் டவுன்லையும், சென்செக்ஸ் வந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ்லையும் டவுன் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 300-400 பாயிண்ட்ஸ் டவுனில் இருக்குது. இதுக்கு பின்னாடி ஓவர் நைட்டில் என்ன நடந்ததுன்னா டெவலப்மெண்ட்ஸ். யூஎஸ் மார்க்கெட்டும் ஹெவியாக விழுந்தது. நாஸ்டாக் வந்து 1.8% to 2% விழுந்திருக்கு. டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 900 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்திருக்கு. லாஸ்ட் 2-3 டேஸாகவே யூஎஸ் ஸ்டாக்ஸ் வந்து ஹெவியாக விழுந்துகிட்டே தான் இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னா ஈரான் யூஎஸ் வாரில் வந்து எந்த ஒரு மேஜர் டெவலப்மெண்ட்டும் இல்லை. நேத்தோட 100 டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஈரான் யூஎஸ் வார் வந்து. இது நல்ல விஷயம் இல்லை, செலிப்ரேட் பண்ணுறதும் எதுவும் முடியாது. ஏன்னா இந்த 100 நாளில் வந்து இது 2 கண்ட்ரிக்கான வாராக இருந்தாலும் பட் உலகம் ஃபுல்லாக இதோட இம்பேக்ட் வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா க்ரூட் ஆயிலை டிபெண்ட் பண்ணி தான் எல்லா நாடுகளும் இருக்குது. முக்கியமாக ஏசியன் கண்ட்ரீஸுக்கு சைனா, இந்தியா, ஜப்பான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வழியே தான் வந்துட்டு இருந்தது. முதல்ல வந்து இஸ்ரேல் ஈரான் மாறி மாறி அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் சடனாக வந்து யூஎஸ் என்டர் ஆகி ஒரு நாள் திடீர்னு அவங்களோட லீடர் ஈரான் லீடரை கில் பண்ண விட அடுத்து நியூக்ளியர் வெப்பன் வச்சுருக்காங்கன்னு நல்லா நிறைய அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. அது கண்டினியூ ஆகி பல பிரச்சனைகள் ஆகி மறுபடியும் அவங்க வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை பிளாக் பண்ணாங்க. யூஎஸ் வந்து ஆப்போசிட்டாக நாங்கள் ஃபுல்லாகவே நாவல் பிளாக்கேட் பண்ண போகிறோம், எந்த ஷிப்பையும் விட போகிறதுன்ட்டு அவங்க பிளாக் பண்ணி அதெல்லாம் கண்டினியூ ஆகிட்டு இருந்தது. லாஸ்ட் ஒரு 40-50 டேஸ்க்கு முன்னாடி சீஸ்ஃபயர் வந்தது. பட் சீஸ்ஃபயரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாகிஸ்தான் இன்டர்ஃபியர் ஆச்சு, கத்தார் இன்டர்ஃபியர் ஆச்சு, சில டீல்ஸ் எல்லாம் மெமரண்டெல்லாம் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈரான் சொல்லியிருக்காங்க, நாங்கள் இனிமேல் எந்த ஒரு டிஸ்கஷனும் பண்ண போகிறதில்லன்னு சொல்லிட்டாங்க. நேற்று வந்து ட்ரம்ப் சொல்லியிருந்தார், அவங்க அப்பாச்சி ஹெலிகாப்டர் வந்து நேற்று வந்து ஷூட் அவுட் பண்ணதுனால நாங்கள் ஹெவியாக ரிப்ளை தருவோன்ட்டு. அது நேற்று வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாங்க. 2 ரிசர்வாயர் வெஸ்டர்ன் ஈரானில் அட்டாக் பண்ணதுனால அங்கே இருக்க ஒரு 20,000 பாப்புலேஷன் மக்களுக்கு தண்ணி இல்லைன்னு குடிக்கிறதுக்கு. ஸோ அட்டாக்ஸ் மறுபடியும் ரெஸ்யூம் ஆனதுனால ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மன் மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் பழையபடி நம்ம பின்னாடி போயிட்டுருக்கோம். ஸோ இதனால் ஆயில் இஷ்யூஸ் வந்து அதிகமாக தான் வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாள் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே வேனிஷ் ஆகிடுச்சு. யூஎஸ் இன்னைக்கு அதுக்கு ஆப்போசிட்டாக வேறு ஏதோ பண்ணுவாங்க, நாங்கள் மறுபடியும் பிளாக்கெட் கன்டினியூ பண்ணுறோம், எந்த ஷிப்பையும் விட மாட்டோம் அப்படின்ட்டு. ஏன்னா இதனால் மேஜராக இம்பேக்ட் ஆக போகிறது ஏசியன் கண்ட்ரீஸும் யூரோப்பியன் கண்ட்ரீஸும் தான். ஸோ எந்த ஒரு டெவலப்மெண்ட் இல்லாமல் 100வது நாளில் ஒரு பிக் ஃபெயிலியராக இது வந்து நின்று இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அண்ட் லெபனான் வந்து அவங்க ஸ்ட்ரைக்ஸும் கன்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. பேர அளவுக்கு சீஸ் ஃபயரை வச்சுட்டு கன்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. மேபி ஈரான் யூஎஸ் வார் கன்டினியூ ஆகிறதுல மேபி நெதன்யாவும் இப்போ ஹாப்பியாக இருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா இத்தனை நாள் வந்து ட்ரம்ப் வந்து சீக்கிரம் சீஸ் ஃபயர் வரணும், சீஸ் ஃபயரில் வாரே நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இன்னைக்கு சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அது கன்டினியூ ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அவர் ஹாப்பியாக இருக்கலாம். ஸோ இதனால் யூஎஸ் மார்க்கெட்டெல்லாம் நேற்று விழுந்தது. கூடவே அதை ஃபாலோ பண்ணி ஜப்பான் மார்க்கெட்டு, சைனா மார்க்கெட்டு, இந்தியன் மார்க்கெட் எல்லாமே ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வர நாள்லையும் கொஞ்சம் கன்டினியூ ஆகிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இமீடியட்டாக எந்த ஒரு ஃபர்தர் டெவலப்மெண்ட்ஸும் வந்தது, இத்தனை நாள் வந்தது எல்லாமே வேனிஷ் ஆகிடுச்சு. இதனால் என்னாச்சுன்னா கோல்டு வந்து மறுபடியும் விழ ஆரம்பிச்சிருச்சு. நேற்றே நல்லா விழுந்திருந்தது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2% அளவுக்கு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஓவர் நைட்டில் விழுந்தது. ஏன்னா நம்மளுக்கு ஆயில் விலை அதிகமாகும்போது நம்ம வந்து டாலரில் பே பண்ணி வாங்கணும். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கோல்டை விற்றுட்டு அதில் வர டாலரை வந்து ஆயில் வாங்க இது பண்ணுறாங்க. அதனால் கோல்டு ட்ராப் ஆகுது. எப்பயுமே இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சுன்னா கோல்டு வந்து ட்ராப் ஆகணும். கோல்டு வந்து ட்ராப் ஆகணும். கூடவே இன்ஃப்ளேஷன் வந்து இனி யூஎஸில் வந்து ரேட் கட்டி இமீடியட்டாக வர மாதிரி தெரியல. 2027 சம்டைம் வரலாம், இல்லை மேபி ரேட் ரைஸ் வேணா இருக்கலாம். அதனால் அந்த நியூஸஸ் எல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே கோல்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கோல்டு வச்சுட்டு தான் இன்னும் பெரிய கெயின்ஸ் வந்து இன்னும் 1 இயருக்கு இருக்காது அப்படின்ட்டு யூஎஸில் ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களே விற்கிறாங்க, உலகம் ஃபுல்லாக விற்கிறாங்க. பட் சைனீஸ் சென்ட்ரல் பேங்க்ஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்க எப்பயும் போல். அதனால் கோல்டு வந்து ட்ராப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பீக் லெவலில் இருந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 35% வந்து விழுந்திருக்கு. பர் அவுன்ஸ் வந்து அரௌண்ட் 5,500 இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4,100 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கோல்டு. ஸோ கோல்டு வாங்க ஆரம்பிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல நேரம். கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிக்கலாம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சவரன் 8 கிராம்ஸ் வாங்குறீங்கன்னா அது
க்ளோஸ் டு 1 லேக் வந்துருச்சு இப்போ. ஸோ நீங்கள் மெதுவாக வாங்க ஆரம்பிக்கலாம். பட் இன்னுமே கோல்டு கொஞ்சம் விழுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இன்ஃப்ளேஷன் அதிகமாகும்போது கோல்டு விழும், மறுபடியும் ரேட் கட் வரும்போது வந்து கோல்டு வந்து ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் நேற்று பார்த்தீங்கன்னா இந்தியா மார்க்கெட்லேயும் சரி, மற்றது பார்த்தீங்கன்னா கோல்டு லோன் தர கம்பெனிஸ் இந்த முத்தூட் ஃபைனான்ஸ், மணப்புரம், ஐஏஎஃப்எல் எல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று ஹெவியாக ப்ளீட் ஆச்சு. ஏன்னா கோல்டு விலை கம்மியாகும் போது ஆல்ரெடி பிளட்ஜ் பண்ணி வச்சிருக்க கோல்டுக்கு அவங்க வந்து அதிகமாக பணம் தந்திருப்பாங்க கஸ்டமர்ஸ்க்கு. மேபி விலை விழுந்துட்டே வரும்போது அவங்க தந்த விலையை விட கம்மியாக வந்ததுன்னா அது கம்பெனி லாஸ் ஆகிடும். ஸோ அதனால் அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஹெவியாக ப்ளீட் ஆகிட்டு இருந்தது. மேபி இது கண்டினியூ ஆகும் வரனால. இன்றைக்கும் கூட விழுந்திருக்கலாம், நான் இன்னும் பார்க்கல என்ன ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ கண்டினியூ ஆகலாம். கூடவே கல்யாண் ஜுவல்லர்ஸ், டைட்டன் இதெல்லாமே இந்த வீக் எல்லாமே விழுகும். ஏன்னா அவங்க ஹை ரேட்டில் கோல்டு வாங்கி வச்சிருக்கலாம். இந்த இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வந்து கோல்டு விழுகும் போது அவங்க விற்கிறது வந்து இன்றைக்கி என்ன ரேட்டோ அதுக்கு தான் விற்க முடியும். ஸோ அதனால் அந்த லாஸ் அவங்க டெம்பரரியாக இது பண்ணுறதுனால இந்த குவார்ட்டரில் மேபி லாஸ் காமிக்கலான்ட்டு கல்யாண் ஜுவல்லர்ஸ், மற்ற ஜுவல்லரி கம்பெனிஸ் எல்லாமே டவுனில் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 1 வீக் மானிட்டர் பண்ணிட்டு தான் இனி இது மாதிரி கம்பெனிஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலான்னு நம்ம யோசிக்கணும். ஸோ இதெல்லாமே வார் ரிலேட்டட் அப்டேட்ஸு. இனி அடுத்தது நம்ம நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஸ்பேஸ் எக்ஸ் ஐபிஓ வந்து 100வது நாளில் பல முக்கியமான மற்ற விஷயம் நடக்குது. யூஎஸில் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் ஐபிஓ வந்து ஒரு 4 டைம் வந்து அதிகமாக சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு. அது வந்து 1.7 ட்ரில்லியன் வேல்யூஷன். 1.7 ட்ரில்லியன்னா $1,70,000. நீங்கள் இந்தியன் ருப்பியில் கன்வெர்ட் பண்ணால் இன்னொரு 2 ஜீரோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுதான் பெரிய ஐபிஓ, இந்த உலகத்தில் வர பெரிய ஐபிஓ. ஸோ அது நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட இது ஓப்பனிங் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம். அவங்க வந்து மற்ற இந்த ஸ்பேஸ் ரிலேட்டட் ரிசர்ச்சு அது ரிலேட்டட் எல்லாமே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். எலான் மஸ்க் அவரோட ஐபிஓ இது. ஸோ அதோட இதுதான் இன்றைக்கி ஒரு ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கும் யூஎஸ் மார்க்கெட்லேயும். ஸோ அது நாளைக்கு எப்படி இதாகுதுன்ட்டு நாளைக்கு அதோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். 3வது வந்து எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த எல்லாம் பேட் நியூஸே பார்த்தாச்சு, கொஞ்சம் நல்ல நியூஸ் பார்க்கலாம்னா ஃபிஃபா வேர்ல்டு கப் வந்து இன்றைக்கி நார்த் அமெரிக்காவில் யூஎஸ்லேயும், கனடாலேயும், மெக்சிகோலையும் நடக்க போகுது. இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. அதில் ஈரானும் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. அவங்க எல்லாருமே இப்போ மெக்சிகோவில் தங்கியிருக்காங்க. ஏன்னா அங்கே விளையாடுற பிளேயர்ஸுக்கும் அவங்க கோச்சுக்கும் மட்டும்தான் பர்மிஷன் யூஎஸில் கிடச்சிது, வீசா கிடச்சிது. இவங்களுக்கு எல்லாமே மற்ற சப்போர்ட்டிங் ஸ்டாஃபுக்கு எல்லாமே கிடைக்கல. அதனால் இங்கேருந்தே ட்ரைனிங் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. தேவையான மேட்சுக்கு மட்டும் அங்கே போயிட்டு வருவாங்க. ஸோ உலகத்திலேயே அதிகமாக விரும்பி பார்க்குறது இந்த சாக்கர் கேம் தான், மக்களால் விரும்பி பார்க்கப்படுறது. நீங்கள் நினைக்கலாம் இதுக்கும் மார்க்கெட்ஸுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு ஃபிஃபா வேர்ல்டு கப் நடக்கிறதா நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. டூரிசம் டெவலப் ஆகும், ஏர்லைன்ஸில் நிறைய பேர் போயிட்டு வருவாங்க, ஹோட்டல், ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி இதெல்லாமே நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கான நெட்வொர்க்கிங் ரைட்ஸ் இருக்குது, மீடியாக்கான ரைட்ஸ் தருவாங்க. அப்புறம் அங்கே போய் அவங்க வாங்குகிற ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஷாப்பிங் ஐட்டம்ஸ், இது மாதிரி அது ஒரு பெரிய நெட்வொர்க்கு. இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபிஃபா வேர்ல்டு கப்பில் வந்து எவ்வளவு பணம் வந்து புழங்குன்னா ஒரு $20-30 பில்லியன் மேலே இந்த நெக்ஸ்ட் 1.5 மந்தில் வந்து இது பண்ணுவாங்க. அதெல்லாமே அந்த எந்த கண்ட்ரி வந்து அதை ஹோஸ்ட் பண்ணுதோ அவங்களுக்கான நல்ல அட்வான்டேஜ். அதனால தான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அதை ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. மேஜர் கண்ட்ரிஸ் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. லாஸ்ட் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கத்தாரில் நடந்துச்சு. அதில் வந்து அர்ஜென்டினா வின் பண்ணாங்க. இனி அடுத்தது வந்து யூரோப் ப்ளஸ் சில கண்ட்ரிஸும் சில சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்லையும் அடுத்த ஃபிஃபா வேர்ல்டு கப் 2030 நடக்க போகுது. ஸோ இன்றைக்கி வந்து எல்லாமே ஃபேன்ஸ் வந்து நெக்ஸ்ட் 1.5 மந்த்ஸ் வந்து ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் ஒரு குட்டி இல்லை, நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டே, அதுவும் யூஎஸ்க்கு ஃபேவராக தான் போகுது. ஏன்னா அங்கே தான் இந்த வருஷம் நடக்க போகுது. ஏன்னா அதர் ரீசன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இந்த ஆயில் பிரச்சனை அதனால். பட் இந்த டைம் அந்த ஃபிஃபா வேர்ல்டு கப் வருமானம் எல்லாமே நார்த் அமெரிக்கன் ரீஜனுக்கு தான் போக போகுது. ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட் இன்றைக்கி. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டாக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதுக்கு முன்னாடி இன்னொன்று, இந்தியன் கவர்மெண்ட் வந்து எத்தனால் பிளண்டு வந்து ரைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்கன்ட்டு நம்ம லாஸ்ட் வீக் கூட பார்த்தோம். இப்போ E20க்கு மேலே போயிட்டாலே அதுக்கான எக்ஸைஸ் டியூட்டி வந்து கம்ப்ளீட்டாக கட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கான நியூஸஸ் வந்துட்டுருக்கு. சோஃபார் வந்து E18, அதாவது E18னா ஒன்றும் கிடையாது, ஒரு அதில் வந்து
82% பெட்ரோலும் ஒரு 18% அதுதான் E18ங்கிறாங்க. 18% வந்து எத்தனால் கலந்துட்டு இருந்தாங்க. இனி படிப்படியாக வந்து அதை ஏற்றலான் இருக்காங்க. ஏன் எத்தனால் கலக்கிறாங்கன்னா, ஏன்னா நம்ம 100% இதுவும் இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். எத்தனால் வந்து கரும்புச்சாறு அதிலிருந்து கிடைக்கிறது. சுகர் கம்பெனிஸ்லேருந்து எடுத்துக்கலாம், இல்லை அதுக்கான பிளான்ட்லேருந்து எடுத்துக்கலாம். ஒரு 20% இம்போர்ட் கம்மியாச்சுன்னா இந்தியாவோட டாலர் ரிசர்வ் வந்து இன்னும் அதிகமாகும். நம்ம வந்து க்ரூட் ஆயில் வந்து 100% டிபெண்டன்ட் ஆன் அதர் கண்ட்ரிஸ். ஸோ இதனால் எத்தனால் பிளண்ட் ரைஸ் பண்ணிகிட்டே போனோம்னா இந்தியாவுக்கு வந்து ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து அதிகமாகும். நம்ம ட்ரேட் டிஃபிசிட்டும் கம்மியாகும். அதனால் கவர்மெண்ட் வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க 2022ல நினைக்கிறேன். முதல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க ஒரு 10%ல் ஸ்டார்ட் பண்ணாங்க. E10 இருந்தது, E12 இருந்தது, E20 ஆச்சு. அப்படி இனி அடுத்து E22, 26, 30 வரைக்கும் போகலான்னு இருக்காங்க. பட் இதனால் நம்ம ஓட்டுற வண்டிகளுக்கெல்லாம் ஏதோ பிரச்சனை வருமானு தெரியல. ஏன்னா இனிமேல் வாங்குறது நம்ம அது மாதிரி வண்டிகளாக பார்த்து வாங்கிக்கணும். கவர்மெண்ட் அதுக்கான இதெல்லாம் ஆல்ரெடி கம்யூனிகேட் பண்ணியிருப்பாங்க. பட் அதனால் ஏதோ பர்ஃபார்மன்ஸ் ப்ராப்ளம் வருதா, இல்லை என்ஜின்ஸ் ஃபெயிலியர் அது மாதிரி ஏதோ வருதான்னு தெரியல. பட் கவர்மெண்ட்டுக்கு காஸ்ட் சேவிங்ஸ் எண்ட் ஆஃப் த டே. நம்ம அதே விலைக்கு தான் பெட்ரோல் இன்னும் வாங்கிட்டு இருக்கோம். பெட்ரோல் என்ன விலையோ எத்தனால் பிளண்ட் பண்ணாலும் அதே விலையில் தான் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ கோயிங் ஃபார்வர்டு எத்தனால் பிளண்ட் வந்து ரைஸ் ஆக போகுது நம்ம ஃபியூவலில் எல்லாமே. அது ஒரு முக்கியமான நியூஸ். அதுக்கான எக்ஸஸ் டியூட்டியும் கட் பண்ண போகிறாங்க. இது வந்து ஒன் ஆஃப் தி நேஷ்னல் மெஷர்ஸ். இது பண்ணால் தான் நம்மளால் டாலர் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் போயிட்டுருக்கு. நீங்கள் வண்டி வாங்கினாலும் ஈவியும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சைடு நம்ம பார்த்தோம். இந்த வாரம் வந்த விட ஈவி சேல்ஸ் வந்து நல்லா போயிட்டுருக்கு. ஸோ ஈவி சேல்ஸ் வந்தாலும் நம்ம அங்கே கொஞ்சம் க்ரூட் ஆயில் வந்து மிச்சமாகும். அதுக்கு செலவு பண்ணுறது வந்து கவர்மெண்ட்டுக்கு மிச்சமாகும். ஸோ இதெல்லாமே தான் இன்றைக்கி மேஜர் அப்டேட்ஸ். இன்றைக்கி என்ன வாங்கலாம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா, இப்போ தான் எத்தனாலை பற்றி பார்த்தோம். நேற்றும் பார்த்தோம். அதே டாடா மோட்டார்ஸில் வந்து எலக்ட்ரிக் வண்டி நிறைய விடுறாங்க. ஸோ டிஎம்பிவி, டிஎம்சிவி ரெண்டுமே நல்லா இருக்கனால அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணலான்னு இருக்கேன் நான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் கார்ப் ஃபார் 2 வீலர் அண்ட் 4 வீலர் அது ரெண்டுமே கன்சிடர் பண்ணலான்னு இருக்கேன். இதை தவிர பார்த்தீங்கன்னா முத்ரா அப்படின்ட்டு அது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி. அது பிஎஸ்யூக்கு மோஸ்ட்லி சிட்பி மாதிரி பேங்க் எல்லாமே அவங்க வந்து சைனுக்கு போகிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது கவர்மெண்ட் யூஸ் பண்ணுறதுனால எப்பயுமே யூசேஜ் இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அதெல்லாம் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கனால நான் முத்ரா வாங்கலான் இருக்கேன். வேறு அதைப்படி பார்த்தீங்கன்னா கோல்டு ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கலான் இருக்கேன். ஏன்னா இன்னும் தங்கம் எந்த அளவுக்கு விழுகுதுன்னு தெரியல. இன்னும் ஒரு 10-20% கம்மியாச்சுன்னா இன்னும் கல்யாண் ஜுவல்லர்ஸு மற்றது மணப்புரம், முத்தூட் எல்லாமே ப்ளீட் ஆகலாம். இப்போயே கொஞ்சம் ஒரு 10-20% கரெக்டாக இருக்குது. இனிமே விழுகலாம். பட் வாங்கினா 1-2ன்னு வாங்கலாம். இல்லைன்னா வெயிட் பண்ணி கூட வாங்கலாம். ஏன்னா இந்த வார் போக போக கோல்டு விலை இன்னும் கம்மியாகிட்டு தான் போகும். எப்போ வார் நிற்கிதோ அப்போ தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஹோப் வந்து இது ரைஸ் ஆகும். அதை தவிர மற்றது பார்த்தீங்கன்னா டிசிஎஸ், ரேலிஸ் இந்தியா இதெல்லாமே அட்ராக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். நம்மளுக்கு சாப்பாடு வேணும்னா உரம் வச்சு தான் ஆகணும். உரம் வந்து இது வந்து ரேலிஸ் இந்தியாங்கிறது டாடா குரூப்போட ஃபெர்டிலைசர் கம்பெனி. அங்கே வந்து டாடா போர்டில் சில இஷ்யூஸ் போயிட்டு இருக்கனாலையும், அப்புறம் குளோபல் ஃபெர்டிலைசர் டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் சப்ளை கம்மியாக இருக்கனால அதோட வேல்யூஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ தான் ஒரு 25 கீழே பிஇ போயிட்டுருக்கு. ஸோ அது நான் சிலது கன்சிடர் பண்ணலான்னு இருக்கேன். பட் ஆஸ் யூஸ்வல் நிஃப்டி விழுந்துகிட்டே இருக்குது. நிஃப்டி பீஸும் நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிகிட்டே வரலாம். ஏன்னா 22,000 23,000 இன்றைக்கி பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்து வந்து 22,000 21,000 இப்படி வந்ததுன்னா நிஃப்டினா டாப் 50 கம்பெனிஸ் இருக்குது. எப்படியும் அது வந்து ஒரு நாள் ரீபவுண்ட் ஆகி தான் ஆகணும். மார்க்கெட்டு விழுந்தால் ஒரு நாள் எந்திரிச்சிடும். பட் வி ஹேவ் டு வெயிட். வேறு வழியே இல்லை. ஏன்னா உலகமே பிரச்சனை இருக்கும்போது நம்ம மட்டும் எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. ரேலியாக எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. கொஞ்சம் வாங்கிட்டே இருக்கணும். ஏன்னா வி டோன்ட் நோ த பாட்டம். எப்போ பாட்டம் நம்மளுக்கு தெரியாது. ஒவ்வொன்றா வாங்கி ஆவரேஜ் பண்ணிக்கலாம். பட் அது நல்ல வேல்யூ பிக்ஸாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கான அப்டேட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ்.